இந்த 3 பிரதான கட்சிகளுக்கு மட்டும் எண்ணிக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா? மற்றவர்கள் பற்றிய விவரங்கள் என்ன? தாய்மானவர் ஓவர்டியூ. தாய்மானவன், எஸ், அங்க ஒரு கூட்ட நெரிசல் இருக்கிறத பார்க்கின்றோம். பெரும் பத்திரிகையாளர் கூழாம், தலைவர்களை விட பத்திரிகையாளர் கூழாம் அதிகமா இருக்குங்க. ஆடியோ பிக் பண்றதுல இஷ்யூஸ் இருக்கு. வாட் ஆர் யூ பிக்கிங்? யார் யாருக்கெல்லாம் என்ன ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது 27, 18, 11 போக? தற்போதைய நிலையில 3 பிரதான கட்சிகளுக்கான ஷீட் ஷேரிங் எவ்வளவு என்பது தொடர்பான விவரங்களை அதிமுக வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில முதலாவதாக பாமக அன்புமணி ராமதாஸுக்கு 18 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்பட்ட நிலையில தற்போது இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 18 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பானது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக 9 இடங்கள் வரைக்கும் ஒதுக்கீடு செய்வதற்கு வாய்ப்பிருப்பதாக எல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் கூடுதலாக தற்போது 11 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல பாஜகவை பொறுத்த மட்டில் திமுக கூட்டணியில தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால குறைந்தது 30 தொகுதிகள் வேண்டும் என தொடர்ச்சியா வலியுறுத்திய ஒரு சூழல்ல இபிஎஸ் அவர்கள் தற்போது பலகட்ட பேச்சுவார்த்தை, குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகாக தொகுதி உடன்பாடு எட்டுவதில் ஒரு சமரசம் ஏற்பட்டதன் விளைவாக தற்போது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில 27 தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்கப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை பாஜக வழங்கிய நிலையில் 27 தொகுதிகள் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒதுக்கீடு என்பது அதிமுக தரப்புல செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக 20 தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க. இந்த முறை 27 தொகுதிகள் என்பது பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளொதுக்கீடெல்லாம் சேர்த்தா இல்ல பாஜக ப்ராப்பருக்கு 27? பாஜக மட்டும் என்ற அடிப்படையில், அதாவது பாஜக நேரடியாக போட்டி என்ற அடிப்படையில 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 27 தொகுதிகளும் பாஜகவோட மூத்த தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக போட்டியிடுவாங்க. இவை தவிர்த்து மற்ற பிற கூட்டணி கட்சிகளுக்கான அறிவிப்பையும் இபிஎஸ் அவர்களே வெளியிட இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. நேற்று வரை பார்த்தோம் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு சில கட்சிகளுக்கு அதிமுகவும் மற்ற சிறிய கட்சிகள் அனைத்துக்குமே பாஜகவும் உள்ஒதுக்கீடு என்ற அடிப்படையில தொகுதிகளை இறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல, அது தொடர்பான கருத்துக்கள் நாம் தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல பிரதான கட்சியாக தமிழகத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துவது அதிமுக தான் என்ற அடிப்படையில அதிமுகவே தற்போது தொகுதி பங்கீடு தொடர்பான அறிவிப்பை முழுமையா வெளியிடுறாங்க. சிறிய கட்சிகளுக்கும் உண்டான அறிவிப்பையும் அதிமுகவே தான் வெளியிட இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சிறிய கட்சிகள் எந்த சிம்பல்ல போட்டி, தாமரை சின்னத்திலா அல்லது இரட்டலை சின்னத்தில் போட்டியா என்பது தொடர்பான அறிவிப்புகள் மட்டும் பின்வரும் நாட்கள்ல தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுடனான ஆலோசனைக்கு பிறகு அடுத்தடுத்து தொகுதி பங்கீடுகள் என்பது சுமூகமாக வெளிப்படையாக சொல்லப்பட்டு வருவதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. பாமகவை பொறுத்த மட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 23 தொகுதிகள்ல போட்டிட்டு இருந்தாங்க. தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகள் ஒரு அணியாகவும் அன்புமணி ராமதாஸ் தரப்பினர் மற்றொரு அணியாகவும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த முறை தொகுதிகள் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. 18 தொகுதிகள் வரைக்கும் மட்டுமே தற்போது பாமகவுக்கு ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாமகவை பொறுத்த மட்டில் 5 இடங்கள்ல கடந்த முறை வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில வெற்றி பெற்ற சில தொகுதிகளிலும் இந்த முறை அதிமுகவை நேரடியாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக மயிலம், அதே போல சேலம் மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் இந்த முறை அதிமுகவை நேரடியாக போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற அறிவிப்பு பின்வரும் நாட்கள்ல அடுத்த சில மணி நேரத்தில் தெரிய வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நிகழ்வுல இதுதான் ஃபைனலா? ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு அவங்க உள்ளறைக்கு போயிட்டாங்க. மற்றவர்களுக்கான அறிவிப்பு இன்னைக்கு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா மற்ற தலைவர்களும் வந்திருக்கிறாங்க. திரு ஜான் பாண்டியன் வந்ததை நம்ம பார்த்தோம். மற்ற இதர கூட்டணி கட்சி தலைவர்களும் கூட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒதுக்கீடு இன்று வருமா, இல்ல அது இஸ் இட் ரிசர்வ் ஃபார் another day?
இன்று இரவுக்குள்ளார எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை நோக்கித்தான் இந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள் நகர்கிறது. ஓகே, 56 தொகுதிகள் இது வரைக்கும் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறது. அதுல 18 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதிகள், பாரதிய ஜனதாவுக்கு 27. இதை நம்ம கடந்த தேர்தலோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா 20 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது இதே கூட்டணியில், அதிமுக தலைமையிலான கூட்டணியில். ஆனால் இந்த முறை 27 தொகுதிகளில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பர்ஃபார்மன்ஸ் அதில் அவங்களுடைய முன்னேற்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த முறை 23 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்த கூட்டணியில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா எம்பியும் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் 18 தொகுதிகளில் களமிறங்குகிறது இந்த கூட்டணியில். அது மட்டுமல்லாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலிலேயே இந்த அணியில் கொண்டு வரத்துக்கான முயற்சி பலிக்கவில்லை. இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதிதாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. இரட்டை இலக்கத்தில் 11 தொகுதிகளில் போட்டியிடுகிறது திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். மற்ற கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கையை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது வரைக்கும் 56 சீட்டுகளை 234 56 சீட்டுகள் அதிமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் நமக்கு தெரிய வேண்டிய எண்ணிக்கைகள் இருக்கிறது. ஜான் பாண்டியன் அவருடைய இயக்கம், திரு பாரிவாந்தன் அவருடைய இயக்கம், இவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் இன்னும் வெளியாக வேண்டியிருக்கிறது. தாய்மானவன் சொல்கிறார் இன்னிக்கே அது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று. ஸோ ஒரு குறுகிய இடம், அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை விவரிங்க தாய்மானவன். எல்லா கட்சி தலைவர்களும் வந்திருக்கிறாங்க, கூட அவங்களுடைய நிர்வாகிகள் வந்திருப்பாங்க. அந்த சீனை விவரிங்க நமக்கு. சமீப காலத்துல அதிமுக தலைமை அலுவலகம் காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை பார்க்க வேண்டும். கடந்த கால தேர்தல்களை பொறுத்த மட்டில் கூட்டணி கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு என்பது நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. ஒரு சில கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது அதிமுக தலைமை அலுவலகத்துல நடைபெற்றது. ஆனால் இந்த முறை ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சி தலைவர்களையுமே நேரில் அழைத்து ஒட்டுமொத்த கூட்டணியுடைய நிர்வாகிகளும் நேரடியாக அதிமுக தலைமை அலுவலகத்துல கூடியிருக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த அலுவலகத்தில் மட்டும் பார்த்தோம் என்றால் சுமார் ஒரு 500 முதல் 1000 பேர் வரைக்கும் கூடுவதற்கான வாய்ப்பு இருந்தால், தற்போது குறைந்தது பார்த்தோம் என்றால் ஒரு 2000 பேர் அலுவலகத்திற்கு வாசல்லையும் அலுவலகத்திற்கு வெளியே தங்களுடைய தலைவர்களை வரவேற்பதற்காகவும் காத்திருந்ததை நேரடியாகவே பார்க்க முடியாது. பரபரப்பான இந்த சாலை இன்று காலை முதலே தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலோட காணப்பட்டிருந்தது. மதியம் 12 மணிக்கு இந்த கூட்டம் என்பது நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. சந்திப்பு என்பது நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. தவிர்க்க முடியாத பல்வேறு காரணங்களால இது துவங்குவதில் காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை பொறுத்தமட்டில் இன்றே இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்துவிட்டு இந்த இரவே டெல்லிக்கு புறப்பட வேண்டும் என்ற நோக்கத்துல இன்று இரவு டெல்லி புறப்படுவதற்கான டிக்கெட் புக்கிங்கையும் அவர் செஞ்சிருந்தாரு. ஆனால் பேச்சுவார்த்தை தாமதமாக துவங்கி இருந்த ஒரு சூழல்ல சுமார் தோராயமாக ஒரு 2 மணிக்கு மேலதான் இந்த பேச்சுவார்த்தை என்பது துவங்கியதன் விளைவாக இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெறுவதற்கு காலதாமதம் ஏற்படக்கூடிய பட்சத்துல என்ன அடுத்த கட்ட ஏற்பாடு என்ற அடிப்படையில நாளைய தினம் மீண்டும் டெல்லி புறப்படுவதற்கான டிக்கெட்டை பியூஷ் கோயலுக்கு போடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சோ இரட்டை மனநிலைப்பாட்டோடு தான் பியூஷ் கோயலும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் அடுத்தடுத்து இந்த தலைவர்கள் அனைவரும் சந்தித்த சில மணி நிமிடங்களிலேயே அடுத்தடுத்து எத்தனை தொகுதிகளில் போட்டி என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது. வழக்கமாக அதிமுக தலைமை அலுவலகத்துல பத்திரிகையாளர்கள் என்ற அடிப்படையில ஒரு 10 முதல் 15 பேர் வரைக்கும் தான் வருவார்கள் என்றால், இந்த முக்கியமான செய்தி என்பதன் காரணமாக சுமார் 30 முதல் 40 பேர் கூடியிருக்கிறாங்க. பரபரப்பு நிறைந்த ஒரு களமாக அதிமுக தலைமை அலுவலகம் மாறியிருப்பதா நேரில் பார்க்க முடிகிறது. குறிப்பா கூட்டணி கட்சிகளை வரவேற்கக்கூடிய அந்த அணுகுமுறையாகட்டும், அதே போல இன்னொரு தகவலையும் பார்க்கிறோம். தாய்மானவன் இதை பத்தியும் விரிவா சொல்லுங்க. ஜான் பாண்டியன் அவர்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டிடுவாங்க என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இரட்டை இலை சின்னமா இல்லை தாமரை சின்னமா அப்படிங்கிற விவாதம் தான் ஒரு வாரமாக போயிட்டு இருந்தது. இந்த நிலையில் திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய இயக்கம் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறது. இதை பற்றிய
கருத்துக்களை இதை பற்றிய தகவல்களை சொல்லுங்க. நாம் ஏற்கனவே கணிப்புகளாக தெரிவித்த போது பாஜக சிறிய கட்சிகள் அனைத்தையுமே தாமரை சின்னத்துல போட்டியிட முனைப்பு காட்டுகிறது. சிறிய கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகள் அனைத்துமே பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டு பாஜக உள்ஒதுக்கீடு முறையாகத்தான் தொகுதிகளை ஒதுக்குவாங்க அப்படின்றத தெரிவித்திருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில தான் அதற்கு நேர்மாறாக அதிமுகவே தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பதை ஒதுக்குவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதெல்லாம் ஏற்கனவே டிடிவி தினகரன் குறிப்பிட்டிருந்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பாஜக தான் உள்ஒதுக்கீடாக ஒதுக்கீடு செய்யும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்குமான தொகுதிகளையும் இபிஎஸ்ஏ அறிவித்திருக்கிறார். 11 தொகுதிகளில் போட்டி என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு கூட்டணியில ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. இங்கு ஆடியோ ப்ராப்ளம் இருப்பதனால இந்த செய்திகள் கிடைப்பதில் சற்று தாமதம் என்பது நிலவி வருகிறது. இந்த மீட்டிங் முடிந்த பிறகாக, இந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகாக ஒட்டுமொத்தமாக எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கீடு, தொகுதி உடன்பாடு கையொப்பமிட்டது தொடர்பான அறிவிப்புகள் அனைத்துமே வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிண்ட் அவுட் காப்பியாகவே வழக்கமாக அதிமுக அலுவலகத்துல இது போன்ற கூட்டங்களின் போது வழங்குவது வழக்கம். அந்த அடிப்படையில அந்த தகவல்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில ஜான் பாண்டியன் அவர்கள் இரட்டை சின்னத்துல போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ இதர கட்சிகளும் கூட ரெட்டை இலையில அகாமடேட் பார்க்கிறோம். ஒரு 170 சீட்டுகளுக்கு மேல ரெட்டை இலை களமிறங்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கின்றோம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.